ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பேரவி சீரியலில் நீ அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம சிந்து தான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாலும் அதுக்கான தண்டனையை எவ்வளோ கொடுத்தாலும் நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆனால் சிவாவை விட்டு கண்டிப்பாக பிரிஞ்சு போக மாட்டேன். எனக்கு சிவா டாக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து நான் சொன்ன பொய்யுக்காக எவ்வளோ தண்டனை வேணாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அன்னபூர்ணியாகத்தை எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அன்னபூர்ணி வீட்லேயே இருக்காங்க நம்ம சிந்து. இந்த இடத்துல எவ்வளவோ பிரச்சனை பண்ணி இசைக்கும் சரி மகாவும் சரி சிந்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் ஜெயிச்சது சிந்து தான். அவங்களோட ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்வி அடைய வச்சு நான் சிவா டாக்டரை விட்டு போக மாட்டேன், என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட உண்மையை நிரூபிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தான் இந்த குடும்பத்துக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போவேன், எந்த ஒரு தியாகத்தையும் பண்ண தயாராக இருப்பேன், யாரையும் எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற நம்ம சிந்துக்கு ஒரு பெரிய பிளானாக பண்ணி எப்படி இருந்தாவது வீட்டை விட்டு சிந்துவை வெளியே அனுப்புறதுக்கு ஒரே வழி சிவாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்னு சொல்லி மகா முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த முடிவை அன்னபூரணி கிட்ட சொன்னால் எப்படி சொன்னால் அன்னபூர்ணி அக்கா சம்மதிப்பாங்க அப்படின்றத கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த மகா. ஆனால் இதை தெரியாத அன்னபூரணி மகாவோட எண்ணங்கள் எப்படிப்பட்டதுன்னு கூட புரியாத அன்னபூரணிக்கு இனி எப்படி தான் புரிய வைக்க போகிறாங்க நம்ம சிந்து. இந்த மாதிரி நேரத்தில் தான் சிவாவும் இங்கே வீட்டில் இல்லை, ஆனால் இதுதான் சரியான சமயம் அப்படின்னு மகா நினச்சி அன்னபூர்ணி அக்காட்ட சொல்கிறாங்க. அக்கா, ஸ்வாதிக்கும் சிவாவுக்கும் சீக்கிரம் நிச்சயதார்த்தம் பண்ணால் நல்லா இருக்கும். ஐயரும் நாள் குறித்து கொடுத்துட்டாங்க, நாளைக்கே நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அக்கா. கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மகா அன்னபூர்ணி அக்காட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. இதை கேட்டதுமே அன்னபூர்ணி ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்தில் சிவா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்னபூரணியும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போகிறோமே அப்படின்னு கூட நினைக்காம அவள் சொன்ன பொய்க்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கலாமா, நீங்கள் கொடுக்குற தண்டனையும் அவ்வளவும் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து எவ்வளவோ சொல்லி புரிய வச்சாலும் அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க இந்த அன்னபூரணி. யாரெல்லாம் அன்னபூரணி செய்கிறது தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் சிவாவுக்கும் ஸ்வாதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலாக நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு சிவா வீட்டில். ஆனால் இது தெரியாத சிவா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, ஆனால் இதை சொல்லவும் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க சிந்து. ஆனால் சிந்து கொஞ்சம் கூட மனசு தளர விடாமல் இந்த நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதியோடு இருக்காங்க சிந்து. ஆனால் சிந்துவுக்கு துணையாக இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பைரவி தான் இருக்க போகிறாங்க. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்க தருணத்தில் தான் இந்த சிந்து உள்ளே வரக்கூடாது, வரவும் நம்ம விடக்கூடாது, அப்போ இவ இந்த இடத்துல வந்தானா கண்டிப்பாக நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுவா, அப்போ இதை தடுத்தே நிறுத்தி ஆகணும் அப்படின்னு பார்த்தா சிந்துவை ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க மகா. ஆனால் அன்னபூரணிக்கு இது எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. அன்னபூரணிக்கும் சிந்துவை இப்படி தான் அடைச்சி வச்சுருக்காங்க மகா அப்படின்றது தெரியவே தெரியாமல் இருக்கும். நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரத்தில் சிந்து ரூமில் அடப்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாவது வெளியே வரணும் சொல்லிட்டு கதவை தட்டுக்கிட்டே இருக்காங்க சிந்து. அப்போ தான் பைரவியை, எங்கே இருக்க பைரவி, தயவு செஞ்சு கதவை திறந்து விட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தோம், அங்கே பைரவிக்கு கேட்க போகிறதில்ல, கேட்காம இருக்கிறாங்க. எங்கே சிந்து எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பைரவியும் தேடிட்டு இருக்காங்க. தான் கத்தி கத்தி ரொம்பவே சோர்ந்து போன சிந்து இன்னமும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோ சோர்ந்து போனாலும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் தன்னோட முயற்சியை ஈடுபட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் பைரவி சிந்து எங்கே இருக்கான்னு தேடி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே கதவு தட்டுற சவுண்டு கேட்குது பைரவிக்கு. சிந்துவா பைரவி பார்த்ததுமே, சிந்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை யார் ரூமில் பூட்டி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறதா வேலை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து படபடன்னு உள்ளே போகிறாங்க. உள்ளக்க போனதுமே நிச்சயதார்த்தம் கரெக்டாக நடக்கிறதுக்கு சட்டம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடியே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து போகிறாங்க. சிந்து சொன்னதை கேட்டதுமே மகா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த இடத்துல அன்னபூர்ணியுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. மகாவுக்கு என்ன அதிர்ச்சினா இவ எப்படி வெளியே வந்தால் யார் கதவை திறந்து விட்டா அப்படின்னு சொல்லி சாக்காக்குறாங்க. இப்போ தான் சிந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே சபையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் ஊர்க்காரங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்றத வச்சு சிந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள்லாம் பெரியவங்களாக இருக்கீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கவா,
சிவாவுக்கு பொண்டாட்டியா நான் ஒருத்தர் இருக்கும்போது இங்கே வாழ்ந்துக்கிட்டும் இருக்கேன். எப்படி இன்னொருத்தருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் ஒத்துக்கிறீங்க? பொண்ணோட வாழ்க்கை இவ்வளோ தூரத்துக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே நாசமாக போகுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் கேட்குறாங்க சிந்து. எனக்கு நியாயம் வேணும். ஏன்னா என்னங்க 1 வருஷம் சிவா டாக்டரோட சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல இன்னொரு பொண்ணோட எப்படி நிச்சயதார்த்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற பெரியவங்களாம், ஆமாம்மா அன்னபூர்ணி அம்மா, நீங்கள் எவ்வளோ பெரியவங்க, உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கோம். உங்கள் வீட்டிலேயே ஒரு பொண்ணு சிவாவோட பொண்டாட்டியை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறது தப்பு தானே அன்னபூர்ணி அம்மா? அந்த பொண்ணு கேட்குறதும் கரெக்டு தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அப்போ தான் அன்னபூர்ணி அம்மா, இங்கே பாருங்கள், உங்களை நான் இங்கே நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்ருக்கேன். எதுக்குன்னா, என்னதான் இவ சிந்து தப்பு பண்ணாலும் அவளுக்கு தண்டனையாக சிவாவோட வாழ்க்கையிலேருந்து இவளை விலக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறதுனால நான் சிவாவுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, அன்னபூர்ணியம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான். எவ்வளவோ சிவாவுக்கும் சிந்துவுக்கும் பிரித்து விடணும் அப்படின்ற அளவுக்கு தான் நீங்களும் முடிவு பண்ணி தான் எல்லாமே பண்ணீங்க. ஆனால் சிந்து என்னை சிவாவை விட்டு விலக முடியாது, சிவா தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடிவாதமாக இருந்து கோர்ட்லேருந்து ஆர்டரும் வாங்கிட்டு வந்து தான் 1 வருஷம் இங்கே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறது தப்பு. இது நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க கேட்க போகிறாங்க. இதை கேட்டதுமே அன்னபூர்ணி அம்மா தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க. அப்போ தான் இந்த மகன் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஏன் பெரியவங்களே, உங்களை எதுக்காக கூப்பிட்டோம்? நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கினதானா சொல்லி கூப்பிட்டோம். வந்தீங்களா, வந்த வேலையை பார்த்தீங்களா, சாப்பிட்டீங்களா, போனீங்களான்னு இருங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தில் வியாக்கணம் பேசிக்கிட்டு தெரியறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இங்கே என் வீட்டு விசேஷம், என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா திமிரா பேச போகிறாங்க. அப்படியாம்மா, உங்களோட வீட்டு விசேஷத்துக்கு நாங்கள் வந்ததாகவே இருக்கட்டும். அதுக்காக ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கிறத கேட்காம இருக்கணும்னா அப்படி ஒரு விசேஷத்துக்கு நாங்கள் கலந்துக்கிறணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்த பெரியவங்கெல்லாம் கிளம்பி போக போகிறாங்க. அப்போ தான் நம்ம அன்னபூர்ணி அம்மா ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இங்கே பாரு மகா, இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறமும் இனி நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு நினைக்கிறது இனி முட்டாள்தனம். இனி இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற வரைக்கும், இந்த சிந்துவை சிவா வாழ்க்கையிலேருந்து துரத்துற வரைக்கும் நம்ம சிவாவுக்கு நல்லது பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற நிலமையில இந்த நிச்சயதார்த்தத்தை நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த போகிறாங்க. நிச்சயதார்த்தத்தை அந்த இடத்துல தான் நம்ம சிந்து ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. ஒரு ஆளாக முயற்சி பண்ணாலும் நம்ம நினச்சதில் வெற்றி அடைஞ்சிட்டோம். இனி சிவா வாழ்க்கையில் நம்மளால் துரத்தவே முடியாது, நம்ம அதுக்கான இடத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவில் இருக்காங்க சிந்து. இந்த இடத்துல தான் ஸ்வேதா இந்த அளவுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் ஒரு பொண்ணாக இருந்து என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நிச்சயதார்த்தம் இல்லைன்னு என் மனசுலேயும் ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு உட்கார வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் நான் சிவா வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருக்க மாட்டேன். சிவாவை நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் சிந்துவும் என்ன பண்ணுறாங்க, ஸ்வேதா கிட்ட அறிவுரை சொல்கிறாங்க. இங்கே பாரு ஸ்வேதா, உங்ககிட்ட யார் என்ன சொல்லி உன் மனசை கெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிவா டாக்டரை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிந்து தன்னோட முடிவை சொல்லிடுறாங்க. அதனால பார்த்து எப்படி இருக்கணுமோ நடந்துக்கோ ஸ்வேதா, அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல ஸ்வேதா முடிவு என்னவா இருக்கும், எந்த மாதிரி சூழ்நிலையில் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.